ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் நெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், பேபிஸோட ஸ்வெட்டர் அண்ட் பெரியவங்களோட ஸ்வெட்டர், வி ஷால், அதுக்கெல்லாம் வந்து இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு யான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து 20 செயின் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ பேசிக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் 20 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 20 செயின் போட்டாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யான் வந்து இப்படி ரோல் நீடில் இப்படி சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் வந்து இப்படி இந்த யானை வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இதை ரிலீஸ் பண்ண வேணாம். இதை இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தடுத்த செயின்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி யானில் சுற்றாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்க இல்லையா? இப்போ போட்டதுக்கப்புறம் இதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படி யான் இப்படி சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 செயின் மட்டும் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணும். இதே மாதிரி வந்து மற்ற யான் சுற்றி இந்த 2 செயின் ரிலீஸ் பண்ணணும். இதே மாதிரி இதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துடும். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படி யானை இப்படி சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் விட்டு 1 அண்ட் அதுக்கப்புறம்லாம் சும்மா எடுத்திங்கன்னா போதும் 2 3. இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினை இப்படி இதுலேருந்து இந்த 3ஐயும் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணணும். அண்ட் அகைன் அதே மாதிரி தான் 1 2 3 எடுத்து இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயின்லேருந்து இப்படி ரிலீஸ் பண்ணணும். எடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணும். அப்போ இங்கே 3 இருக்கு இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து வரும். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, சேம் அதே மாதிரி 2 வந்து ரிலீஸ் பண்ணும். 1 2
இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் அகைன் வந்து சேம் அதே மாதிரி தான். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டிசைன் நம்ம ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான இந்த டிசைன் வந்துட்டு நான் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக டபுள் கலரில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸில் போட்டு காட்டணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை போட்டு காட்டுறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் a nice day.